ஹாய் ஹலோ வெல்கம் டு நான் உங்கள் அனிகா. இனிமேல் நம்ம ஸ்டோரி மதியம் 2 o'clock மட்டும் அப்லோட் ஆகும். அண்டு விதிர்னு சொல்கிற ஒரு ஸ்டோரி இனிமேல் ரன் ஆகும். அது நைட் 9 o'clock மட்டும்தான் அப்லோட் ஆகும். ஸோ நம்ம பார்ட் 6 அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சரி, நம்மை யோசனை கேட்கவில்லை என்பது சரிதான். ஆனால் யாரையுமே யோசனை கேட்கவில்லை என்று திரைவிதிர்க்கும் தேவர் கூறுவது சரியன்று. பெரிய பிராட்டியான செம்பியையும் மகாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியான குந்தவை தேவியின் யோசனையும் கேட்கப்பட்டன இல்லை என்று பழுவேட்டரை கூறிய முடியுமா என்று கேலியான தொனியில் ஒருவர் கூறவும் கூட்டத்தில் ஒரு சிலர் சிரித்தார்கள். ஆஹா, நீங்கள் சிரிக்கிறீர்கள். எப்படிதான் உங்களுக்கு சிரிக்க தோன்றுகிறதோ? நான் அறிய நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றி எரிகிறது, இரத்தம் கொதிக்கிறது. எதற்காக இந்த உயிரை வைத்துக்கொண்டு வெட்கங்கெட்டு வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்று சன்னதம் ஆடிய தேவராலயம் துர்க்கை பலி கேட்பதாகச் சொன்னான். 1000 வருஷத்துக்கு பரம்பரை ராஜ வம்சத்திற்கு பிறந்த நரபலி வேண்டும் என்று சொன்னான். என்னை பலி கொடுத்து விடுங்கள். என்னுடைய குலம் 1000 ஆண்டுகளுக்கு தொன்மையானது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கத்தியினால் என் கழுத்தில் ஒரு போடு போட்டு பலி கொடுத்து விடுங்கள். அன்னை துர்க்கை திருப்தி அடைவாள், என் ஆத்மாவும் சாந்தி அடையும். இவ்விதம் ஆவேசமாக ஆடிய சந்தக்காரனைப் போலவே வெறி கொண்ட குரலில் சொல்லி பழுவேட்டரை நிறுத்தினான். சற்று நேரம் மௌனமாக கொண்டிருந்தது. மேற்கு திசை காற்று வீர் என்று அடிக்கும் சப்தமும் அந்த காற்று கொறையை சுவருக்கும் வெளியே உள்ள மரங்கள் ஆடி அலைவும் மர்மர சப்தமும் கேட்டன. ஏதோ தெரியாதனமாக பேசிவிட்டேன். பரிகாச பேச்சையும் அதனால் விளைந்த சிரிப்பையும் பழுவூர் மன்னர் பொறுத்தருள வேண்டும். தாங்கள் எங்களுடைய இணையில்லாத தலைவர். தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற இங்குள்ளவர்கள் அனைவரும் சித்தமாயிருக்கிறோம். தாங்கள் காட்டிய வழியில் நடக்கிறோம். தயவு செய்து மன்னித்து கொள்ள வேண்டும் என்று சம்புவராயர் உணர்ச்சியுடன் கூறினார். நானும் கொஞ்சம் பொறுமை இழந்து விட்டேன். அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள். சரியாக இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயாலய சோழர் முத்திரையர்களை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். திருப்புறம்பயம் போரில் பல்லவ சைதன்யத்துக்கு துணையாக நின்று மதுரை பாண்டியரின் படையை நிர்மூலமாக்கினார். அது முதல் சோழராஜ்யம் நாளுக்கு நாள் பெருகி விஸ்தரித்து வந்திருக்கிறது. காவேரி நதிக்கு கரையெடுத்து கரிகாலர் வளவர் காலத்துக்கு கூட சோழ ராஜ்யம் எவ்வளவு மகானந்தை அடைந்து கிடையாது. இன்றைக்கு தெற்கே குமரிமுனையிலிருந்து வடக்கே துங்கபத்ரி கிருஷ்ணை வரையில் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து கிடக்கிறது. பாண்டிய நாடு, நாஞ்சில் நாடு, யாருக்கும் இதுவரையில் வணங்காத சேர நாடு, தொண்டை மண்டலமும், பாகி நாடு, கங்கபாடி, நுளம்பாடி, வைரூம்பர் நாடு, சீட்டுப்புலி நாடு, பெரும் பாணப்பாடி, பொன்னதி உற்பத்தியாகும் குடகு நாடு ஆகிய இத்தனை நாடுகளும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு அடங்கி கப்பம் செலுத்தி வருகின்றன. இவ்வளவு நாடுகளிலும் நம் சோழ நாட்டுக்கு புலிக்கொடி பறக்கிறது. தெற்கே ஈழமுள்ள வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கையுடன் இதற்குள் நமக்கு பணித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பணியாததற்கு காரணங்களை நான் சொல்ல வேண்டியதில்லை. அவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்துதான். ஆம், எல்லோருக்கும் தெரியும். ஈழமும் இரட்டைப்பாடியும் வேங்கையும் கலிங்கமும் பணியாததற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் வடதிசை மாதாண்ட நாயகராகிய இளவரச ஆதித்த கரிகாலர். இன்னொரு காரணம் அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர். மழவரையர் கூறும் காரணத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். சென்ற 100 நூற்றாண்டு காலமாக இந்த சோழ நாட்டில் சேனாதிபதி நியமிக்கும் மரபு வேறாயிருந்தது. பல யுத்தங்களில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களே படைத்தலைவர்களாக மாதாண்ட நாயகர்களாகவும் நியமிப்பார்கள். ஆனால் சேனையில் சேனாதிபதி அவன் என்ன செய்கிறார்? இரட்டை மண்டலத்தின் மீதும் வேங்கி நாடு மீதும் படையெடுத்து போகவில்லை. காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார். வீர பெருங்குடியினர் பிறந்த வீராதி வீரர்களாகிய உங்களை கேட்கிறேன். இதற்கு முன்னால் தமிழகத்தில் எந்த மன்னராவது தாம் வசிப்பதற்கு பொன்னால் மாளிகை கட்டியதுண்டா? உலகமெங்கும் புகழ் பரப்பி இப்போது கைலாசிவதற்கும்
மதுரையையும் ஈழமும் கொண்ட பரந்தா சக்கரவர்த்தி கூட தாம் வசிக்கிறதற்கு பொன் மாளிகை கட்டி கொள்ளவில்லை. தில்லை சிற்றம்பலத்துக்குத்தான் பொன் கூரை வேந்தார். ஆனால் இளவரசன் ஆதித்த கரிகாலர் தாம் வசிப்பதற்கு காஞ்சிபுரத்தில் பொன் மாளிகை கட்டுகிறார். பல்லவ சக்கரவர்த்திகள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்த ராஜ்யபாரம் புரிந்த அரண்மனைகளை இவருடைய அந்தஸ்துக்கு போதவில்லையாம். பொன்னுலத்த அரண்மனை கட்டுகிறார்கள். இரத்தினங்களையும் வைடூரியங்களையும் அப்பொன் மாளிகையை சுவர்களில் பதித்திருக்கிறார்கள். கங்கம்பாடி நுளம்பாடி குடகு முதலிய நாடுகளில் வெற்றி அடைந்து கைப்பற்றி கொண்டு வந்த பொருளில் ஒரு செப்பு காசாவது தலைநகரிலுள்ள பொக்கிஷ சாலைக்கு அவர் இதுவரை அனுப்பவில்லை. பொன் மாளிகை கட்டி முடிந்துவிட்டதா? ஆம், முடிந்துவிட்டது என்று என்னுடைய அந்தரங்கவற்றர்கள் மூலம் அறிந்தேன். அத்துடன் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அவருடைய அருமை மூத்த புதல்வரிடமிருந்து கடிதங்கள் வந்தன. புதிதாக நிர்மாணித்திருக்கும் பொன் மாளிகை வந்து சுந்தர சோழ மகாராஜா சில காலம் தங்கியிருக்க வேண்டுமென்று. மகாராஜா, காஞ்சிக்கு போகப் போகிறீர்களா என்று ஒருவர் கவலை ததும்ப குரலில் கேட்டார். அத்தகைய கவலை உங்களுக்கு வேண்டாம். அப்படி ஒன்றும் நேராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன். தஞ்சை கோட்டைகளாகிய என் சகோதரனுக்கு இருக்கிறான். சின்ன பழுவேட்டரையின் அனுமதி இல்லாமல் யாரும் தஞ்சை கோட்டைக்குள் புக முடியாது. என்னையை அறியாமல் யாரும் மகாராஜாவை பேட்டி காண முடியாது. ஓலை கொடுக்கவும் முடியாது. இதுவரையில் 2-3 தடவை வந்த ஓலைகளை நிறுத்திவிட்டேன். வாழ்க பழுவேட்டரையர் வாழ்க! பழுவூர் மன்னரின் சாணக்கிய தந்திரம் வாழ்க! அவர் வீரம் என்னும் கோஷங்கள் எழுந்தன. இன்னும் கேளுங்கள். பட்டது இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்தில் போர் நடந்து சென்றிருக்கும் இளவரசன் அருள்மொழிவர்மரின் காரியங்கள் மிக மிக விசித்திரமாயிருக்கின்றன. யுத்த தர்மத்தை பற்றி நாம் அறிந்திருப்பதென்ன? பரம்பரையாக பல 100 ஆண்டுகளாக நம் முதல்வர்கள் கடைபிடித்து வந்ததென்ன? நம் நாட்டு படைகள் வேறு நாடுகளின் மீது படையெடுத்துச் சென்றால் நம் படைகளுக்கு வேண்டிய உணவுகளை அந்த நாடுகளிலேயே சம்பாதித்து கொள்ள வேண்டும். அந்த நாடுகளில் கைப்பற்று பொருளை கொண்டே வீரர்களுக்கு ஊதியமும் கொடுக்க வேண்டும். மிகுந்த பொருள்களை தலைநகரிலுள்ள அரசாங்க பொக்கிஷத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கிறார்? ஈழ நாட்டிலுள்ள நம் போர் வீரர்கள் எல்லாம் இங்கிருந்து கப்பல்களில் உணவு அனுப்பி வைக்க வேண்டுமாம். 1 வருஷ காலமாக நானும் 10 தடவை பல கப்பல்களில் ஏற்று உணவு அனுப்பி வைத்திருக்கிறேன். விந்தை விந்தை விந்தை! இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாது. இப்படி கேட்டதே இல்லை 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 என்ற குரல்கள் எழுந்தன. இந்த அதிசயமான காரியத்துக்கு இளவரசன் அருள்மொழிவர்மர் கூறும் காரணத்தையும் கேட்டு வையுங்கள். படையெடுத்துச் சென்ற நாட்டில் நம் வீரர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருளை சம்பாதிப்பது என்றால் அங்குள்ள குடிமக்களின் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடுமாம். ஈழத்து அரச குலத்தோடு நமக்கு சண்டையை தவிர ஈழத்து மக்களுக்கு எவ்வித சண்டையும் இல்லையா? ஆகையால் அவர்களுடைய எவ்விதத்திலும் கஷ்டப்படுத்தக் கூடாதாம். அரச குலத்தாருடன் போராடி வென்ற பிறகு மக்களின் மனமார்ந்த விருப்பத்துடன் ஆட்சி நடத்த வேண்டுமாம். ஆகையால் பணமும் உணவும் இங்கிருந்து அனுப்ப வேண்டுமாம். இச்சமயம் கூட்டத்தில் ஒருவர் படையெடுத்து சென்ற நாடுகளில் உள்ள ஜனங்களில் ஒன்றுமே கேட்கக்கூடாது. அவர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டும் என்ற யுத்த தர்மத்தை இதுவரை நாங்கள் கேட்டதே கிடையாது என்றார். அதனால் விலையும் விபரீதத்தையும் கேளுங்கள். 2 இளவரசன் சேர்ந்து செய்யும் காரியங்களினால் தஞ்சை அரண்மனை தன பொக்கிஷம் தனிய பண்டாரமும் அடிக்கடி மிக குறைத்து போகின்றனாம். உங்களுக்கெல்லாம் அதிக வரி போட்டு வசூலிக்கும் நிர்பந்தமும் எனக்கு ஏற்படுகிறது. இதற்காகத்தான் என்னை இறை அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள். சோழ நாட்டின் மென்மையே முக்கியம் என்று நான் கருதியிருவிட்டால் எப்பொழுதோ இப்பதவியை விட்டு தொலைத்திருப்பேன். கூடவே கூடாது. தாங்கள் இப்பதவியில் இருந்துதான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு. இந்த முறைகேடான காரியங்களை பற்றி தாங்கள் மகாராஜாவிடம் சொல்லி பார்க்கவில்லையா?
சொல்லாமல் என்ன பல தடவை சொல்லி ஆகிவிட்டது. ஒவ்வொரு தடவையும் பெரிய பிராட்டியிடம் கேளுங்கள், இளைய பிராட்டியிடம் கேளுங்கள் என்ற மறுமொழிதான் கிடைக்கிறது. முன்னமேதானம் சொன்னேனே, மகாராஜாவுக்கு சுயமாக சிந்தனை செய்யும் சக்தியே இப்போது இல்லாம போயிற்று. முக்கியமான காரியங்கள் நம்முடைய யோசனைகளை கேட்பதும் இல்லை. அவருடைய பெரியின்மை செம்மையின் மாதேவியின் வாக்குதான் அவருக்கு வேத வாக்கு. அடுத்தபடியாக அவருடைய செல்வகுமாரி குந்தவை பிராட்டியிடம் யோசனை கேட்கச் சொல்கிறாய். ராஜ சேவைகள் தலைநறுத்து போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் யோசனை கேட்பதற்கு போய் நிற்க வேண்டும். எப்படி இருக்கிறது கதை? இந்த சோழராஜ்யம் ஆரம்பமான காலத்திலிருந்து இப்படி ராஜசி காரியங்களில் பெண்கள் தலையிட்டதாக நாம் கேள்விப்பட்டதே இல்லை. இத்தகைய அவமானத்தை எத்தனை நாள் பொறுத்திருக்க முடியும்? அல்லது நீங்கள் எல்லோரும் ஒரு முகமாகச் சொன்னால் நான் இந்த ராஜாப்பையே விரிவிதித்து பொக்கிஷத்தை நிரப்பும் தொல்லையையும் விட்டுவிட்டு எந்த சொந்த ஊரோடு இருந்து விடுகிறேன். கூடாது கூடாது பழுவூர் அப்படி எங்களை கைவிட்டு விடக்கூடாது. அரும்பாடுபட்டு 1000 வீரர்கள் 4 தலைமுறையாக தங்கள் இரத்தத்தை சிந்தி ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் சின்ன பின்னமாய் போய்விடும் என்றார் சம்புவராயர். அப்படியானால் இந்த நிலைமையில் என்ன செய்வது என்று நீங்கள்தான் எனக்கு யோசனை சொல்ல வேண்டும். அள்ளி ராஜ்யத்தை விட கேவலமாகிவிட்ட இந்த பெண்ணரசுக்கு பரிகாரம் என்ன என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றார் பழுவூர் மன்னன். ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம எப்படியே முடிச்சுக்கலாம். Part 6 coming soon. Thanks for watching.